லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னோடய என்ட்ரி பற்றி நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுப்பேன். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட் என்ட்ரி ஃபெயிலியராக போச்சு. ஸோ நான் செகண்ட் என்ட்ரி எடுத்தேன். அது ஓரளவுக்கு எனக்கு இப்போ வந்திருக்கு டார்கெட்டு. ஸோ அதனால் நான் ஒரு என்ட்ரியை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த $20 இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவேன். நம்ம இங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சில பேர் இதை பார்க்குறப்ப ஆஹா ரொம்ப ஈஸியாகவே ப்ராஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லோரும் ஏமாத்துறதை நான் ஏமாற்ற விரும்பலை. ஸோ நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல ஒரு மேலே போகுதுன்னு நினச்சி கரெக்டான ஒரு பாயிண்ட்டு நான் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் இந்த என்ட்ரி எடுத்து அழகாக எனக்கு ஒரு $10 ப்ராஃபிட் கொடுத்து திருப்பி இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு $15 பக்கம் எனக்கு அது லாஸ்க்கு வந்துச்சு. நான் இன்னொரு இடத்துல வந்துட்டு அகைன் அதை நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ அந்த என்ட்ரியுமே என்னை எந்த அளவுக்கு பதற வச்சுருக்குன்னு பாருங்கள். அதாவது நான் இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து